secant of a circle and tangent to a circle. Geometry related உங்களுக்கு queries இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டியது description or else comment box click பண்ணீங்கன்னா geometry ஓட link available இருக்கு. So அந்த link click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் a circle வந்து 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க so that உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Secant of a circle, tangent to a circle நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். So secant இந்த வேர்டோட மீனிங் பாத்தீங்கன்னா to cut. Tangent to a circle. So tangent அப்படினா touches. So இதோட மீனிங் தெரிஞ்சாலே நீங்க டிஃபைன் பண்ணிரலாம். Secant of a circle, tangent to a circle. எல்லாமே நம்ம circle வச்சு தான் வந்துட்டு இதை டிஃபைன் பண்ண போறோம். So secant அப்படின்றது வந்து to cut, intersect at two distinct points. அதான் வந்து secant. Tangent of a circle நீங்க பாத்தீங்கன்னா touches at single point, only one point. So secant of a circle நீங்க பாத்தீங்கன்னா intersects the circle at two distinct points, two different points. அதான் வந்து to cut. அதுதான் மீனிங் இங்க secant. So tangent அப்படின்றது வந்து touches the circle exactly at one single point, one and only single point. So two circles இங்க draw பண்ணிருக்கோம். So the first circle இப்படி ஒரு line draw பண்ணிருக்கோம். So line வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், it extends in both directions, infinite direction, infinite நம்ம பார்த்திருக்கோம். So line வந்து it extends endlessly in both directions, அதனால தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கோம். So secant அப்படின்றபோது to cut நம்ம சொன்னோம். So intersects at two distinct points னு பார்த்தோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கிளை இந்த இடத்துல கட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க லைன் இப்படி டிரா பண்ணும்போது இங்க ஒரு இடத்துல கட் ஆயிருக்கு. So let's say இது A B ன்னு வெச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லைனை வந்து இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்படி கட் பண்ணி போயிருக்கோம். So PQ. So the line வந்து PQ. இங்க பாத்தீங்கன்னா intersects at two distinct points. So இதான் பாத்தீங்கன்னா secant. So to cut at two distinct points பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா லைன் இப்படி டிரா பண்ணும்போது இந்த இடத்துல கட் ஆயிருக்கு, இங்க இடத்துலயும் கட் பண்ணிருக்கு. So இதான் வந்து secant. So இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் secantனா நம்ம என்ன சொல்ல வரோம். So இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ல வந்துட்டு infinite number of lines, இந்த secant lines வந்து நீங்க draw பண்ணலாம். So secant எத்தனை secant வந்து ஒரு சர்க்கிளுக்கு draw பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. infinite number of lines, secant lines நீங்க draw பண்ணலாம். So இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் இந்த மாதிரி போட்டுருக்கோம் பாருங்க, லைன் LM. So இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு secant line, secant of a circle, because இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா two distinct pointsல இந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணிருக்கு. So இதுவும் பாத்தீங்கன்னா secant of a circle. So நீங்களும் வந்து draw பண்ணி பாருங்க சர்க்கிள்குள்ள. So two distinct pointsல கட் பண்ற மாதிரி secant of a circle வந்து draw பண்ணி பாருங்க. Secant of a circle define பண்ண சொன்னாங்கன்னா, so the line PQ, இங்க PQன்றது தான் வந்து line intersects the circle at two distinct points AB. இங்க பாத்தீங்கன்னா line LM intersects at two distinct points O and P. So the line PQ, line LM here is called secant of the circle. So the line segment இங்க நீங்க பாத்தீங்கன்னா AB OP கரெக்டா எக்ஸாக்ட்டா இந்த circumference, இதான் circumference னு தெரியும். எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் on the circle வந்துட்டு இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு பாருங்க, AB then OP. So இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா chord. இது நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன்ல பார்த்திருக்கோம். இது ஏன் chord of the circle சொல்றோம்னா, as its end points lies on the circumference. இந்த மாதிரி two different points வந்து circumferenceல வந்துட்டு if it lies, it is called chord of a circle நம்ம பார்த்திருக்கோம். So நம்ம secant வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா extension of a chord in a circle. So இது AB OP வந்து chord ன்னு சொன்னோம். So இதை நீங்க extend பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு லைன் நீங்க ஃபார்ம் பண்ணலாம். இதுவும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு secant of a circle வந்து draw பண்ணலாம். அதனால தான் வந்து secant of a circle என்ன சொல்றோம்னா extension of a chord in a circle. இங்க ABன்றது வந்து chord, OPன்றது chord, whereas PQன்றது secant of a circle, LMன்றது வந்து line LMன்றது வந்து பாத்தீங்கன்னா secant of a circle. நம்ம வந்து பிகினிங்ல டாபிக் வந்து secant of a circle and tangent to a circle பார்க்கணும்னு சொன்னோம். பட் இங்க நீங்க வந்து டிஃபைன் பண்ணும்போது extension of a chord னு பார்த்தோம். So secantக்கு chordக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா it intersects, இது கட் பண்ணும், intersects the circle at two points நம்ம பார்த்தோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா it touches the circle, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா டச் பண்ணிருந்தது two distinct pointsல டச் ஆயிருந்தா அது வந்து chord. அதே மாதிரி it is drawn outside the circle. இங்க நீங்க பாத்தீங்கன்னா லைன் வந்து outsideல இருந்து ஸ்டார்ட் பண்ணி endlessly நம்ம சொல்லிருந்தோம். So இந்த மாதிரி draw பண்ணா அது வந்து secant. இது பாத்தீங்கன்னா it lies within the circle, கரெக்ட்டா பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க, சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் டச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து chord. ஸோ சீக்கண்ட்டுக்கும் chordக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சீக்கண்ட்டுக்கும்
டேஞ்சன்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஸோ சீக்கண்ட் நீங்கள் பார்த்துருந்தோம், இன்டர்செக்ட்ஸ் சர்க்கிளில் 2 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த சர்க்கிளில் இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட், இப்போ இங்கே எல்லாமே நம்ம பாயிண்ட்டை தான் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் இதை டச் ஆச்சுன்னா எங்கே வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் டு த சர்க்கிள் டச் ஆகிறது என்ன சொல்லுவோம், ரேடியஸ் சொல்லுவோம், நமக்கு தெரியும். டேஞ்சன்ட்டோட டெஃபினிஷன் பார்க்கும்போது டச்சஸ்ன்னு சொன்னோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் லைன் ஏ, இது பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் ஏபி டச்சஸ் த சர்க்கிள், டச் ஆயிருக்கு இந்த இடத்துல, touches the circle exactly at one point. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்க ஒரு tangent line draw பண்ணலாம், இங்க ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்க ஒரு tangent line. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட், ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஒரு tangent line தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை டச் பண்ணி இப்படி ஒரு tangent line ட்ரா பண்ணலாம். இந்த பாயிண்ட் இருக்குன்னா இதை டச் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு tangent line தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் டச் ஆகுது பாருங்கள், இந்த பாயிண்ட்டை லெட்ஸ் சே இதை பீன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த பீன் இட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி. ஸோ a line touching the circle at one single point is known as tangent to the circle. So the point of contact or point of tangency is the point where the tangent line touches the circle. இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் or point of tangency. So இப்போ இந்த point of contact இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் O, இப்போ இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் O போனால் நம்ம ஈக்வி டிஸ்டன்ட் இருக்கும். அதே மாதிரி இதை என்ன சொல்லுவோம், ரேடியஸ் சொல்லுவோம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லைனையும் இந்த டேஞ்சன்ட் லைன் பார்க்கும்போது இது பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஸோ at the point of tangency, point of contact, tangent to a circle is always perpendicular to the radius of the circle at point of contact. So APB இருக்கு பாருங்க, இது வந்து tangent line நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் இதையும் இந்த பெர்பெண்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன எழுதுவீங்கன்னா PB is perpendicular to OP. So இதுதான் கண்டிஷன். At the point of tangency, tangent to the circle is always perpendicular to the radius of the circle at point of contact. இது நீங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். So இங்க எப்படி infinite number of secant can be drawn to a circle நம்ம பார்த்தோமா, அதே மாதிரி இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா infinite tangent can be drawn to a circle. Make sure இது வந்து single point, இங்க வந்து 2 distinct points. So இந்த single pointக்கு ஒரு tangent line தான் draw பண்ண முடியும். இப்போ வந்து 3 conditions of tangency பார்க்க போறோம். First condition பார்த்தீங்கன்னா when a point lies inside the circle, when a point lies on the circle, அப்போ எத்தனை tangent வரைய முடியும். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் இருக்கு, இப்போ இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் tangent lines ட்ரா பண்ண முடியும். ஸோ tangent லைனை நம்ம சொன்னால் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் at any single point, இந்த அவுட் சைட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் அவுட் சைட்ல இந்த மாதிரி டச் ஆகிறது தான் வந்து tangent பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 distinct points இருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஒரு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா சர்க்கிளில் 2 distinct pointsல கட் ஆயிருக்கு. which means inside, when the point lies inside the circle, no tangent. Number of tangents நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, no tangents. If in case இங்க வந்து lies on the circle, இப்போ இங்க point lies on the circle அப்படின்னா இங்க இப்படி ஒரு tangent, இந்த பாயிண்ட்க்கு ஒரு tangent draw பண்ணலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு tangent தான். ஸோ இங்க இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி tangent line draw பண்ணலாம், இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்க tangent line draw பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா when the point lies on the circle அப்படி இருக்கும்போது எத்தனை tangent draw பண்ண முடியும்னா only one. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு tangent தான் draw பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் draw பண்ண முடியாது. இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இன்சைட் த சர்க்கிள் வந்து நோ டேஞ்சன்ட் லைன்ஸ் நம்ம சொன்னோம். ஆன் த சர்க்கிளில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட் தான் பார்த்தோம். ஸோ இஃப் த பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் அப்படின்னா வந்துட்டு இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இங்கே டச் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க, இங்கேயும் வந்து டச் ஆகும். இது ஒரு டேஞ்சன்ட் லைன், இந்த பாயிண்ட்ல இது டச் ஆயிருக்கு. அதே மாதிரி இது ஒரு tangent line. So when it lies outside the circle, when the point lies outside the circle, எத்தனை number of tangents வந்து நீங்க tangent line draw பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா to answer 2. So condition, first condition வந்து lies inside அப்படிங்கும்போது no tangent, lies on the circle அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு tangent line draw பண்ணலாம். When the point lies outside the circle, இப்போ அந்த பாயிண்ட் நான் வெளியே வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க இந்த மாதிரி draw பண்ணீங்கன்னா 2 tangents வந்து draw பண்ணலாம்.
வேறு எதையுமே நீங்கள் ட்ரா பண்ண முடியும். இப்போ இது மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உள்ளே கட் ஆகிடும். ஸோ இது வந்து டேஞ்சன்ட் லைன் கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் secant of a circle and tangent to a circle பார்த்தோம். ஸோ secant of a circle is a line which cuts the circle at 2 points. ஸோ secant to cut ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ tangent to a circle which touches the circle at only one single point. Thank you for watching this video.